போலீஸ் கஸ்டடியில் மரணம். 100 நாட்களுக்குப் பின் நீதிமன்ற உத்தரவுடன் ஆகாஷின் உடல் போலீசாரால் அடக்கம். மதுரை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீஸ் கஸ்டடியில் மரணமடைந்த இளைஞர் ஆகாஷின் உடல் 100 நாட்களை கடந்த போராட்டத்திற்குப் பிறகு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அடக்கம் செய்யப்பட உள்ளது. மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற வாலிபர் போலீஸ் கஸ்டடியில் இருந்தபோது மரணமடைந்தார். இந்தச் சம்பவத்தில் தொடர்புடைய போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரியும் எஸ்சி/எஸ்டி, SC சென்ட் சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கும் வரையிலும் உடலை வாங்கப் போவதில்லை என மறுத்து அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் கடந்த 100 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உடல் நீண்ட நாட்களாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதால் அங்கு பணிபுரியும் மருத்துவர்களுக்கு சட்டச் சிக்கல்களும் சுகாதாரக்கேடும் ஏற்படும் நிலை உள்ளது. உரிமை கோரப்படாத உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்ய வேண்டியது அரசின் கடமை என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. உறவினர்கள் உடலை பெற்றுக்கொள்ள போதிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் அவர்கள் மறுத்துவிட்டதால் காவல்துறையினரே உடலை பெற்று இறுதிச் சடங்குகளைச் செய்யலாம். நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் ராஜாஜி மருத்துவமனை டீன் ஆகியோரின் முன்னிலையில் ஆகாஷின் உடலை உடற்கூறாய்வு பிரிவிலிருந்து பெற்று கண்ணியமான முறையில் போலீசாரே இறுதிச் சடங்கு செய்து அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அசம்பாவிதங்களைத் தவிர்க்க மருத்துவமனை வளாகத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவர் போலீஸ் காவலில் இருந்தபோது காவல்துறையினரின் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணமடைந்ததாக கூறி அவரது பெற்றோரும் உறவினர்களும் கடந்த 100 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய கூடுதல் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து மதுரை பழைய பேருந்து நிலையப் பகுதியில் பல்வேறு சமுதாய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் ஆதரவோடு இந்த போராட்டம் நடைபெற்று வந்தது. இது தொடர்பான வழக்கு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி விக்டோரியா கௌரி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. ஆகாஷின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் பிணவரையில் நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டிருந்ததால் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து சுகாதாரக்கேடு ஏற்படும் சூழல் உருவானதாக மருத்துவமனை தரப்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடலை உடனடியாக பெற்று நல்லடக்கம் செய்ய உறவினர்களுக்கு நீதிமன்றம் காலக்கெடு விதித்தது. ஆனால் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை உடலை வாங்க மறுத்து அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் சட்ட ஒழுங்கை கருத்தில் கொண்டு மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனையின் டீன் ஆகியோர் அடங்கிய தகுதி வாய்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் ஆகாஷின் உடலை கண்ணியமான முறையில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்ற உத்தரவின்படி இன்று காலை ஆகாஷின் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஏற்பாடு செய்தன. இதையறிந்த போராட்டக்காரர்களும் உறவினர்களும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு விரைந்து வந்து உடலை எடுத்துச் செல்லக்கூடாது என காவல்துறையினருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சூழல் கைமீறிச் சென்றதால் அசம்பாவிதங்களைத் தவிர்க்க காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். அதன் பின்னர் ஆகாஷின் உடல் பலத்த பாதுகாப்புடன் மதுரை தத்தநேரி மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி ஆகாஷின் பெற்றோர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மட்டும் மயானத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவர்களின் முன்னிலையில் உடல் காண்பிக்கப்பட்டது. தங்களது குடும்ப மற்றும் சாதிய வழக்கப்படி உறவினர்கள் ஆகாஷின் உடலுக்கு கண்ணீருடன் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் கண்காணிப்பில் ஆகாஷின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தால் மதுரை மற்றும் மானாமதுரை பகுதிகளில் இன்று பெரும் பரபரப்பு நிலவியது.